ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பரான பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அதில் என்னென்ன இருக்குன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு நெல்லிக்காய் சைஸில் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னா, நம்ம மிளகு எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 7-8 பல்லு பூண்டு. இது கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டுன்றதுனால நான் 7-8 பல்லு போட்டிருக்கேன். பூண்டு நிறைய போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிங்க. உங்களுக்கு தேவைன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த குட்டியாக உரல் வச்சுருக்கீங்களா, அதில் அரைச்சிக்கோங்க, இடிச்சுக்கோங்க. பூண்டை நல்லா இன்னும் வாசமாக இருக்கும். பூண்டு தோலோடு கூட இடிச்சுக்கலாம். இப்போ நான் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன், புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா தக்காளியை கையில் கரைச்சிக்கோங்க. பருப்பு அந்த மாதிரி நீங்கள் சாம்பாருக்கு வேக வைக்கிற பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், மிளகாத்தூள் போடலைன்னா. இல்லைனா தனியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு வேக போட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. நம்ம சாம்பாருக்கு வேக வைக்கும்போது பருப்பு தண்ணி கிடைக்கும் பாருங்கள் மேலே, அந்த தண்ணியும் எடுத்துக்கலாம். நம்ம தனியாக வேக வைக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா நம்ம அந்த பருப்பை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயை விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டதும் 2 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு தான் நீங்கள் சேர்க்கணும், இல்லைனா கடுகு வாயில் மாட்டும், டேஸ்ட்டும் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடுகு ஃபுல்லாக வெடித்த பிறகு தீயறதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மசாலா, மிளகு சீரக மசாலா கொஞ்சம் அரைஞ்ச பின்னாடி நம்ம இப்போ பருப்பு தண்ணி இதெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கூட ஊற்றிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தனித்தனியாகவே ஆட் பண்ணுறேன். நான் வழக்கமாக பருப்பு தண்ணி, தக்காளி தண்ணி, அப்புறம் புளி தண்ணி 3த்தையும் கலந்தே வச்சுப்பேன். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். 2 தக்காளி இது, புளி தண்ணி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை திட்டமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர், அதாவது டீ டம்ளரில் ஒரு 4 டீ டம்ளர் தண்ணி நான் ஊற்றிப்பேன். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பருப்பில் மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் தனியாக தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கல் உப்பாக இருந்தால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, சால்ட்டாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு. இது லைட்டாக கொதி வந்ததும் நம்ம இறக்கி வச்சணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி நுர கிளம்பி வரணும், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், ரசம் செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போலே இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த ரசம். அருமையான ரசம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை ஒரு புது ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.